இந்தியா முழுவதும் உள்ள ஏர் இந்தியா பணியாளர்கள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் மூலம் பயணம் செய்ய இருந்த 150க்கும் மேற்பட்ட பயணிகள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி விமான சேவையை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணம் செய்ய முடியாமல் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அதேபோன்று திருச்சியிலிருந்து சிங்கப்பூர் செல்ல இருந்த விமான பயணிகள் பயணம் செய்ய முடியாமல் நிறுத்தப்பட்டுள்ளதால் மதுரை விமான நிலைய ஏர் இந்தியா ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை, போளூர், ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழை அனைவரையும் மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவிலிருந்து போளூர் பகுதியில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. ஜவ்வாது மலை பட்டறைக்காட்டில் நேற்று இரவு முதல் பெய்த மழையினால் 32 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோடை வெயில் தற்போது மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் பொதுமக்கள் இளைப்பாற அமமுக சார்பில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஜனார்தனன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் NG பார்த்திபன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, ஐஸ்கிரீம், வெள்ளரிக்காய், ஜூஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் முன் தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் தரம் ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அந்த வகையில் சத்தியமங்கலம் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி ஆலத்துக்கோம்பையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 161 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்காக நிறுத்தப்பட்டிருந்தன. பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்கள், முதலுதவி சிகிச்சை பெட்டி, தீயணைப்பு கருவிகள், அவசர கால வெளியேறும் வழிகள் உட்பட 16 பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்தனர். இதில் 40 வாகனங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. கத்திரிவையில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் காட்பாடி, குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் திடீரென இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதையடுத்து மழையில் கால்வாய் வசதி இல்லாததால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். எனவே கால்வாய் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி குடியாத்தம் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்துக் கூறியும் அதை கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மழைநீர் வெளியேற கால்வாய் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலையும் ரிப்பன் வெட்டி அவர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், லெமன் ஜூஸ் உள்ளிட்டவைகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் துவங்கவுள்ள நிலையில் காவல்துறை சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள QR கோடு கொண்ட வழித்தட வரைபடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இன்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 10ஆம் தேதி துவங்கவுள்ள மலர் கண்காட்சிக்காக பாதுகாப்பு பணியில் கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர், 2 கம்பெனிகள் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் என 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் அதிக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மறையூர் ஊராட்சியில் உள்ள கோவங்குடி கிராமத்தில் கடந்த பல ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். மேலும் அப்பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்றும் 100 குடும்பங்களுக்கு ஒரு குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படுவதால் அப்பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை வசதி, குடிநீர் வசதி வேண்டி மறையூர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகேயுள்ள பூவன்குறிச்சி என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் கனகராஜ், பால சரஸ்வதி தம்பதியர். இவர்களின் வீட்டில் பல ஆண்டுகளாக காளை பசுமாடுகளை வளர்த்து விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் ஒரு பசுமாடு சினையாகியுள்ள நிலையில் அந்த பசுமாட்டிற்கு விவசாய தம்பதி வளைகாப்பு நடத்தி அசத்தினர். அதாவது கொம்பில் வளையல் அணிவித்து, பசுவிற்கு புத்தாடை அணிவித்தும், வளைகாப்பிற்கு சொந்த பந்தங்களை அழைத்து விருந்து வைத்தும் அசத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.